Exercise 3.1 second sum. For each given angle, find the coterminal angles with measure of theta such that theta வந்து என்னது 0 to 360 குள்ளார இருக்கணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு சம் 395. இந்த 395 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இது பாசிட்டிவ் நம்பர் இல்லையா, அந்த பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால இது 360 ப்ளஸ் சம் ஆங்கிள், அதை ப்ளஸ் பண்ணும்போது இந்த 395 கிடைக்கணும். அப்போ என்ன செய்யணும், இந்த 395லேருந்து 360 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய கோடெர்மினல் ஆங்கிள். ஓகேவா, அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, இதுக்காக இந்த 395ஓட கோடெர்மினல் ஆங்கிள் இஸ் அப்படின்னு எழுத வேண்டியது. இந்த 395 டிகிரியோட கோடெர்மினல் ஆங்கிள் இஸ், இங்கே 360 ப்ளஸ்ன்னு ஒரு நம்பர் என்ன போட்டிருக்கோமோ அதை எழுதிக்க வேண்டியதான், 35 டிகிரி. செகண்ட் சம் என்ன அப்படின்னா 525 டிகிரி. 525 டிகிரியையும் இது பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால இதே என்ன செய்யணும், 360 ப்ளஸ் சம் நம்பர் என்ன ப்ளஸ் பண்ணால் இந்த 525 கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த 525ல் இந்த 360 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 165 டிகிரி. அப்போ 525 கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், 360லேருந்து 360யோட 165 ப்ளஸ் பண்ணணும். ஸோ 525 டிகிரியோட கோடெர்மினல் ஆங்கிள் என்ன அப்படின்னா இஸ், இங்கே 360 ப்ளஸ் நீங்கள் ஒரு நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் 1150 டிகிரி. இந்த 1150 டிகிரிங்கிறதும் பாசிட்டிவ் நம்பர் தான். இதை வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம வெறும் 360 ப்ளஸ் சின்ன ஒரு நம்பராக அந்த 360க்குள்ளார உள்ள நம்பராக அடிஷனாக எழுத முடியாது. ஏன்னா அது 1150க்குள்ளார எத்தனை 360s இருக்குது அப்படின்னா 360s இருக்குது. ஓகேவா, 3 தடவை 360 ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆங்கிளை ப்ளஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆங்கிள் தான் என்ன இருக்க போகுது, 0லேருந்து 360க்குள்ளார உள்ள நம்பராக இருக்க போகுது. ஓகேவா, என்னென்னு புரிஞ்சுக்கிறீங்களா? 1150 நம்ம வந்து 360ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் கிடைக்கிது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் நம்பர் கிடைக்கிது. அந்த ரிமைண்டர் நம்பர் வந்து 0லேருந்து 360க்குள்ளே இருக்கிற நம்பராக கிடைக்கிது. அதனால என்ன செய்ய போகிறோம், நம்ம இதை 360 ப்ளஸ் 360 ப்ளஸ் 360 ப்ளஸ் 70 டிகிரின்னு எழுத போகிறோம். ஓகேவா, இப்போது இந்த 360 ஒரு தடவை இல்லை 3 தடவை இருக்கேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த 360s எத்தனை டைம்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு எத்தனை தடவை 360 டைம்ஸ் அந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணால் அந்த மீதி ரிமைனிங் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆங்கிள் சேர்த்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்போ 1150 டிகிரியோட கோடெர்மினல் ஆங்கிள் என்ன அப்படின்னா, கோடெர்மினல் ஆங்கிள் இஸ் 70 டிகிரி. நம்ம ரிமைனிங்காக இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா -270 டிகிரி. நம்ம இவ்வளோ நேரம் பாசிட்டிவ் நம்பர்ஸாக பார்த்தாச்சு, இப்போ நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்மளுக்கு நெகட்டிவாக ஆன்சர் வருது அப்படின்னா நம்ம 360யோட எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருக்கோம், ப்ளஸ்ன்னு பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே நெகட்டிவ் நம்பராக 360யோட நம்ம என்ன ப்ளஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை விட சின்ன நம்பர்ஸ் தான் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா. அப்போ இங்கே நெகட்டிவ் ஆன்சர் வரணும்னா நம்ம 360ங்கிற நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, அதோட நம்ம ஏதாவது நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணும்போது இந்த நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அந்த 360யோட -360ங்கிறதா போட்டுக்கிறோம். ஓகேவா, -360யோட தான் ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த 360யோட நம்ம என்னத்தை -360யோட என்னத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 270 கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரிங்கிறத ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போது இந்த -270 டிகிரியோட கோடெர்மினல் ஆங்கிள் என்னன்னு எழுதிடலாம். ஓகேவா, கோடெர்மினல் ஆங்கிள் எப்போவும் போல தான் நம்ம இங்கே 360 ப்ளஸ் நீங்கள் என்ன எழுதுகிறோமோ அதே மாதிரியே தான் என்ன செய்ய போகிறோம், இதுக்கும் நம்ம எழுத போகிறோம். அப்போ இங்கே 360யோட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், 90 டிகிரின்னு ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அதனுடைய கோடெர்மினல் ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் -450 டிகிரி. இதுவும் என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம மைனஸ் ஆஃப் அப்படின்னு 316 போடணும். -316 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடாது, டேலி ஆகாது. ஏன்னா வந்து என்னது -450, ஏன்னா -316 போட்டோம்னா அந்த 450 விட இந்த 360ங்கிற நம்பர் என்னது, சின்ன நம்பர் இல்லையா. அதனால அதுக்கு அடுத்த நம்பர் போயிடணும், 360யோட மல்டிபிள்ஸ் நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ்க்கு போயிடணும். 360 அதோட 1 டைம் 360 × 1 என்னது 360, அதனோட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னது 360 × 2, 360 × 2 என்னது 720.
அதனுடைய நெகட்டிவ்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? அதனுடைய நெகட்டிவாக எடுத்து நம்ம ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் ஆஃப் இங்கே இருக்கிற ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? அப்போ -720 டிகிரியோட நம்ம என்னத்தை ஆட் பண்ணால் 450 கிடைக்கும், -450 கிடைக்கும் அப்படின்னா 270 டிகிரியை ஆட் பண்ணால் கிடைக்கும். அப்போ -450யோட கோடெர்மினல் ஆங்கிள் என்ன அப்படின்னா ஆங்கிள் இஸ் 270 டிகிரி. ஓகேவா?